மீனாட்சி மேடம் அவங்க சென்னையிலேருந்து, அவங்களும் தங்கபாண்டி ஐயா மூலம் தான் எனக்கு அறிமுகம். அவங்கள வருக வருக என அடுத்த பேச்சாளராக வரவேற்கிறேன். ஜோதிட வாணி சரஸ்வதி பேரை அடைமொழியாக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கும் சரஸ்வதி மாதிரியே இருக்காங்க. ஜோதிட வாணி திருமதி டாக்டர் மீனாட்சி அவர்கள் சென்னை. அவங்க அஸ்ட்ரோ ஒரு நிறுவனம் ஸ்ரீ ஆதித்ய ஜோதிட வித்யாலயாங்கிற ஒரு ஃபவுண்டர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஒரு சிறிய சிற்றுரை ஆற்றுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆதித்ய ஜோதிட வித்யாலயம் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட்டை நான் வச்சுருக்கேன். முதல்ல இங்கே வருகை தந்திருப்பது பார்த்திங்கன்னா அகத்திய ஜோதிட வித்யாலயம் 20வது இந்த கருத்தரங்கத்திற்கு என்னை அழைத்திருந்தாங்க. என்னுடைய குருநாதர் ஐயா தங்கபாண்டியன் ஐயா, அவர் தான் என்னுடைய குருநாதர், என்னுடைய வழிகாட்டி. நான் அவர்கிட்ட இருந்து தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். நான் இந்த அளவுக்கு ஒரு ஒரு இன்ஸ்டியூட்டை நடத்துகிறேன், நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே காரணம் என்னுடைய குருநாதர் தான். பயம் இல்லாமல் பேசுங்க, பயம் இல்லாமல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல முறையில் வழி நடத்தினார். அதே மாதிரி இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்றைக்கி பேச போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே முக்கியமானது தான். ஆணுக்கும் பெண்ணுக்கும்னே கிடையாது. அப்போது எல்லாருக்குமே முக்கியமானதுன்னா 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் தான். யார் ஒருவருக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் சிறப்பாக இருக்குன்னா அவங்க பெரிய கஷ்டத்தை எல்லாம் ரொம்ப அனுபவிக்கிறதே இல்லை. நான் பார்த்தது வரைக்கும் என்னுடைய கஸ்டமர்ஸுக்கும் ஆகட்டும், நான் ஜோதிடத்தில் ஒரு பலன் போட்டு பார்க்கணுன்னா என்னுடைய மாணவர்கள் ஜோதிடத்தை தான் போய் பார்ப்பேன். போட்டு அத்தனையும் கரெக்டாக வரும். அப்போது இந்த 2-7 பலப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரகன் யாராக இருக்காங்க? சுக்கிர பகவான் தான். அவரை தான் பலப்படுத்தணும். பணம், தனம், குடும்பம், வாக்கு, இப்படி இந்த 12 கட்டத்திற்கும் லக்னம் தான் நாம் அப்படின்னா நம்மளுடைய நுழைவாசல் 2ஆம் இடம் தான். இந்த 12 கட்டத்தையும் இதை கொண்டு தான் நாம் உள்ள அந்த நுழைவாசல் மூலயமா 12த்தையும் நாம் அடையணும். அப்போது இந்த சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சுக்கிர பகவானுக்கு கொடுத்துருக்காங்க. 2ஐ இயக்கி நம்ம பலப்படுத்தினா 7 ஆட்டோமேட்டிக்காகவே பலம் பெறுது. 7 பலமானாலே ஒருவருக்கு இல்லற வாழ்க்கையும் சரி, கூட்டு குடும்பமும் சரி, அண்டு பிஸ்னஸ்லேயும் சரி, நண்பர்களும் சரி, கூட்டு தொழிலும் சரி, நல்லா தான் இருக்குது. அப்போது ஒரு ஜாதகத்தில் எல்லாமே சுக்கிர பகவான் எல்லாருக்குமே நன்மை தராரா, இல்லை நல்லாவே இருக்காரா அப்படின்னா அது ஒரு 50% நல்லா இருக்கும், 50%க்கு 8 தான் இருக்கும். 2-7 கெட்டாவே தாமத திருமணம் நம்ம சொல்கிறோம். 2-7 கெட்டாவே மகிழ்ச்சி குறைவுன்னு சொல்கிறோம். மகிழ்ச்சிக்கு முக்கியமானவர் நம்மளுடைய சுக்கிர பகவான் தான். ஆனால் அவரை பற்றி சில தவறான கருத்துக்களும் இருக்குது. ஆனால் அது என்னன்னா இந்த கிரக சேர்க்கையில் தான் அவர் கெடுறாரே தவிர மற்றபடி அவர் நல்ல ஒரு அமைப்பை தான் அந்த ஜோதிடத்துக்கு கொடுக்குறாரு, அந்த ஜாதகருக்கும் கொடுக்குறாரு. ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். சரி, எனக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் கெட்டிருக்கு, அல்லது 2ஆம் இடம் கெட்டிருக்கு, அல்லது 7ஆம் இடம் கெட்டிருக்கு, அல்லது சுக்கிரனே கெட்டாரு இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சின்ன ஒரு பரிகாரமாக தான் நான் சொல்கிறேன். ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் கிடையாது. இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். சுக்கிரன் கெட்டால் ஆணின் சுகம் போச்சுன்னெலாம் கூட சொல்லுவாங்க. பட் பெண்ணுக்கும் அந்த வருமானம் குடும்பம்ன்றது தனியாக தானே இருக்கும் சுக்கிரன் கெட்டா. அப்போது இந்த சுக்கிரனை பலப்படுத்துறதுக்கு சில சின்ன எளிமையான பரிகாரம் தான். நமக்கு முன்னாடி இருந்த ஜோதிடர்களும் சரி, நம்மளுடைய முன்னோர்களும் சரி, வழிமுறையிலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தானங்களை தான் கொண்டு சிறப்பு செஞ்சாங்க, சிறப்பித்தார்கள். தானம் மூலியமாகவே ஒருவரின் பாவ கர்மத்தையும் நாம் குறைக்க முடியும் அப்படின்னும் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சின்ன பரிகாரமாக எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு உங்களுக்குள்ள பரிகாரம் பலிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களும் இருப்பீங்க. எங்கள் ராமருக்கே பரிகாரம் பண்ணி பலிக்கும்போது நமக்கு பலிக்காதா? தெரியும் இல்லையா?
ராமர் நிறுவின அந்த 9 நவகிரகம் இன்னமும் தேவிப்பட்டினத்தில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜோதிடர்கள் தான் நீங்கள் எல்லாம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போது சுவாமிக்கே அது பலிக்கும் போது நமக்கு ஏன் பலிக்காது? நம்ம ஏன் பரிகாரம் செஞ்சால் பலிக்காது? நிறைய பேருக்கு இந்த கருத்து வேறுபாடு இருக்குது. பரிகாரம்லாம் சும்மா, பரிகாரம்லாம் பலிக்காதுன்னு. கட்டாயம் பலிக்கும். எளிமையான முறையில் பரிகாரம் செய்யுங்க. இன்னொன்று மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஜோதிடருக்கும் இறைப்பணி ரொம்ப ரொம்ப அவசியம். இறையோடு ஒன்றி இருப்பது மிக மிக அவசியம். எனக்கு காசு வரலை, பணம் வரலை, குடும்பம் சரியில்லை, மனைவி சரியில்லைன்னா முதல்ல தெய்வ நம்பிக்கையை நீங்கள் வச்சுக்கோங்க. யார் ஒருவருக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கிறதோ கட்டாயம் அவங்க வீட்டில் பெரிய கஷ்டம்லாம் இருக்காதுங்க. கட்டாயம் இருக்காது. அதை நாம் மறந்துடுறோம், அதை பலப்படுத்த மறந்துடுறோம். அந்த தெய்வத்தை நம்ம பார்க்காது போகிறதுனால தானே இந்த வீட்டில் கஷ்டங்கள் இருக்குது. அதை நம்ம பலப்படுத்துங்க, எளிமையாக பலப்படுத்துங்க. சுக்கிரனை பலப்படுத்துவது அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அவருக்கு உண்டானது அப்படின்னு சொன்னால் எல்லாருமே என்ன சொல்லுவீங்க? அவர் மொச்சை தானம் பண்ணுங்க, இப்படியெல்லாம் பசுமாட்டுக்கு தீவனம் கொடுங்க, அப்படியெல்லாம் சொல்லுவீங்க. சுக்கிரன்னா குயவர்கள்னு கூட அர்த்தம். சுக்கிரன்னா என்ன? குயவர்கள். அந்த மண்பாண்டம் செய்யக்கூடிய குயவர்களுக்கு கூட நீங்கள் உதவி பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது யானை பாகன், அதுவும் சுக்கிரனுடைய காரகத்துவம் தான். இந்த யானை பாகன் அவர்களுக்கு அவங்களுக்கு போய் ஒரு உதவி பண்ணுங்க. இதெல்லாம் சிம்பிளானது. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கு மூலையில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, இது மோஸ்ட்லி கிச்சன் ரூம் கிட்ட தான் வரும். இந்த அமைப்பு கிச்சன், அதாவது சமையல் செய்யும் இடமாக தான் இருக்கும். இந்த மூலையில் 2 அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க, இல்லை ஒரு அகல் விளக்கு கூட ஏற்றுங்க, தப்பு கிடையாது. இப்படி ஏற்றி வச்சுட்டு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்களே சிறப்பாகவே இருப்பீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள் தான், ஆனால் வெற்றி ரொம்ப ரொம்ப அமோகமாக இருக்கும். என்னுடைய மாணவர்களுக்கும் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கும் சொல்லி இதை நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கும் இதை சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த பொது கருத்து தான் பேச வந்தேன். சுக்கிரனை பற்றி மட்டுமே கிடையாது, பொதுவாகவே பேச வந்திருக்கேன். நமக்கு ஆல்ரெடி இந்த 12 கட்டம் 9 கிரகங்கள் என்னது எல்லாருக்குமே தெரியும். நம்ம பயணம் பிறப்பு முதல் இறப்பு வரை அந்த 12 கட்டங்களுக்குள்ளே தான் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். அப்போது நாம் அங்கேருந்து கொண்டு வந்ததே இந்த கட்டங்களையும் இந்த கிரகங்களையும் தான். நாம் என்ன பண்ணுறோம், அந்த டைமை வச்சு போட்டு கணிச்சு இந்தந்த கிரகம் இங்கே இருக்குன்னு கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை. ஆல்ரெடி ஒரு மூட்டை கட்டி அந்த 12 கட்டத்துக்குள்ளே போட்டு விட்டாச்சு. உங்களுடைய பணம், தனம், குடும்பம், குழந்தை, வேலை, தொழில் எல்லாமே அந்த 12 கட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. இதை தேடி சொல்லுவது தான் ஜோதிடருடைய கடமை. இப்போ மக்கள் நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா இதைத்தான் நம்ம தேடி சொல்ல போகிறோம். ஏப்பா உன் பணம் இங்கே இருக்குது, உன் திருமணம் இங்கே இருக்குது, உன் குழந்தை இங்கே இருக்குது, உன் கல்வி இங்கே இருக்குது, ஒருவேளை அது கெட்டு போயிருக்கா, அதை நீங்கள் பலப்படுத்துங்க, அந்த இடத்த பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு ஜோதிடருடைய கடமையாக இருக்குது. எந்த வீடு கெட்டிருக்கோ அதை பலப்படுத்துவது தப்பு இல்லைங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான். உங்கள் 12 கட்டத்துக்குள்ளே தான் உங்களோட வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு. அதை தேடுங்க. பணம் எங்கே, பணம் அதிபதி எங்கே இருக்காரு, அவரை பிடிங்க. அவர் எந்த நிலையில் இருக்காருன்னு பாருங்கள், அவரை சரி பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு பணக்குறை வராது. 2ஆம் இடம் சிறப்பாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 7ஆம் இடம் சிறப்பாக ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்வு முறையில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்களே பார்க்கலாம். இப்படி ஒரு உத்தியோகம் அப்படின்னா 6ஆம் இடம் தான் அதை சொல்கிறோம். ஆனால் பொதுவாக நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உத்தியோகத்திற்கு நான் வந்து என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு சொல்லி நான் பலன் அடைஞ்சது தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் முதல்ல வந்து அந்த உத்தியோகத்திற்கு வந்து எனக்கு மேலதிகாரி சரியில்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். மேலதிகாரி அப்படின்னாவே சூரிய பகவான் தான் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் நான் உத்தியோகத்துக்கும் அவரை சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்? கண்ணில் அவருடைய 10 டிகிரி அங்கே இருக்குது. சூரியனுடைய 10 டிகிரி எங்கே இருக்குது? கண்ணில் இருக்குது. போங்க, உத்தியோகம் இல்லாதவர்கள், உத்தியோகத்துக்காக கஷ்டப்படுறவங்க கட்டாயம் சூரியனார் வழிபாடு பண்ணுங்க, கட்டாயம் உத்தியோகம் கிடைக்கும். நான் நிறைய கிளைண்ட்ஸுக்கு சொல்லி நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு ப்ரைஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கட்டாயம் அவங்களுக்கு உத்தியோகம் கொடுத்துருக்காரு. அப்படின்னா அங்கே என்ன வேலை செய்யுதுன்னா, உத்திரம் என்ற 3 பாதம் 6ஆம் இடத்துல வேலை செய்யுது.
இதை நீங்கள் உபயோகித்து பாருங்கள். உங்ககிட்ட வர கிளைண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். அது நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையில் இருக்கிற சூரியனார் கோவில், அல்லது அங்கே கும்பகோணம் அருகில் இருக்கும் அங்கே சூரியனார் கோவில், எந்த கோவிலுக்கு அனுப்பினாலும் சூரியன் பரிகாரம் கட்டாயம் ஒரு 6 வாரம் செய்ய சொல்லுங்கள். அவங்களுக்கு அந்த உத்தியோகம் என்ற பிரச்சனை நீங்கும். இது நான் பலன் பார்த்து சொன்ன இந்த கருத்தை தான் உங்ககிட்ட நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன். அந்த மாதிரி நமக்கு கஷ்டங்கள், நமக்கு துக்கங்கள் எல்லா ஜாதகத்திலையும் இருக்கத்தான் செய்யுது. அதை தேடணும். எதனால் இந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம்? ஒரு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் இவங்க எல்லாம் கெட்டவங்களாக கூட வருவாங்க. 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ வராங்கன்னா கஷ்டத்தை கொடுக்குது. 8ஆம் அதிபதி ஒருவருக்கு தசை நடத்தினா அங்கே தேவையில்லாத வம்பு வழக்கில் இவரே போய் மாட்டிக்கிறாருன்னு கூட அர்த்தம். ஆனாலும் அதையும் நம்மளால் சரி பண்ண முடியும். ஒரு விரோதியாக இருந்தால் அவர் காலில் விழுந்தால் அவர் மன்னிச்சு விட்டுட்டு தானே போகிறாரு. ஒரு கடங்காரம் வந்துகிட்டு அவங்க கேட்குறாரு, அவர்கிட்ட நீங்கள் பணிவாக பேசினா என்ன பண்ணுறாரு? சரிப்போ இப்போ இல்லைன்னா அப்புறமா தான் அப்படின்னு சொல்லிட்டு தானே போகிறாரு. இப்படி நீங்கள் எந்த இடம் எங்கே உங்களுக்கு அங்கே மைனஸில் வருதோ அந்த அதிபதியை கட்டாயம் நீங்கள் செயல்படுத்துங்க. அது நீங்கள் தானமாக வழங்குறதுல ரொம்ப சிறப்பாக இருக்கும். சும்மா நம்ம சுக்கிரன்னா மாட்டுக்கு, பசுமாட்டுக்கு புல் கொடுக்கறதோ பழம் கொடுக்கறதோ இதெல்லாம் கிடையாது. அதற்கு உண்டான காரகம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை நீங்கள் செயல்படுத்துங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறும். இதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாதுங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு சொல்லி ஜெயிச்ச ஒரு இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இப்படி சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். ரொம்ப நல்லாவே உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பை கொடுக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய 12 கட்டங்களையும் எந்த பாவம் நமக்கு ஒரு திதி சூன்யமோ ஒரு பாதகமோ பெற்றிருக்கு, 6-8 அதிபதிகள் அது போராட்டம், அது வேற விடுங்க. இந்த திதி சூன்ய அதிபதிகள் அண்டு பாதகாதிபதி அப்படின்னு வரும்போது சில பிரச்சனையை கொடுத்துட்டு என் குருநாதர் சொல்லுவார், பாதகாதிபதியே பாக்கியாதிபதி அப்படின்னுவார். எதுக்கு? ஸ்திரலக்கணத்திற்கு. ஆனால் 9ஆம் இடத்துல பாக்கியம்னு ஒன்று இருக்குது. அந்த பாக்கியத்தையும் நீங்கள் செயல்படுத்தணும். எல்லாத்துக்குமே காரணம் ஒன்று தான் சொல்லுவேன். யார் அதிபதினு போய் பாருங்கள், அந்த அதிபதியை சரி பண்ணுங்க. அந்த அதிபதிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை சரியாயிடும். எங்கேயும் தேடி வெளியில் போக வேண்டாம். இதுக்காக எந்த பணமும் செலவு பண்ண வேண்டாம். சிம்பிளான பரிகாரம் தான், கோவில் பரிகாரம் தான். நான் சொல்கிறது எல்லாமே கோவில் பரிகாரம் தான் சொல்லுவேன். அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் ஏன் நம்ம ஒரு பரிகாரம் சொல்லும்போது 5, 9 முறை நீங்கள் அங்கே 5 வாரம் போடுங்க, 6 வாரம் போடுங்க, 9 வாரம் போடுங்க அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு வாரம் போய் கோவிலுக்கு போய்ட்டு, மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் போயிட்டு போன வாரம் விளக்கு போட்டு வந்தேன், எனக்கு எதுவுமே நடக்கலைன்னுவாங்க. ஏங்க ஒரு வாரம் போட்டு நடக்குமா? அதனால தான் 5 வாரம் 9 வாரமாக உங்களுக்கு சொல்லி விட்டுருது. ஆனால் கட்டாயம் அந்த 4-5 வாரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு நடந்துடும். இப்படி இந்த முறையில் நீங்கள் பரிகாரத்தை மேற்கொண்டு பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு திரு ரவி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய குருநாதர் தங்கபாண்டி ஐயாவிற்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரையை இதுடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான ஒரு கருத்துக்களை மீனாட்சி மேடம் அவர்கள் பொறுமையாக அமைதியாக எல்லாரும் எளிமையான முறையில் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வளர்ந்து வரக்கூடிய ஜோதிடர்களுக்கும் அதேமாரி ஜோதிட ஆசானாக இருந்து சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மீனாட்சி மேடம் அவர்களுக்கு இப்பொழுது தங்கபாண்டி ஐயா அவர்கள் பொன்னாடி போற்றி உற்சாகப்படுத்தி இருக்கின்றார்கள். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டல் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.